தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ஆளும் கட்சி பிரமுகர் தலை துண்டித்துக் கொல்லப்பட்ட வழக்குல போலீசார் குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. மகனை பழிவாங்க தந்தையை தீர்த்து கட்டியது ஏன்? கருவேலமர காட்டுக்குள் முண்டம். டி கல்லுப்பட்டி டாஸ்மாகில் தலை. இப்படித்தான் அன்று காவல்துறைக்கு தலைகால் புரியாமல் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சம்பவம் நடந்த இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த மங்கம்மாள்பட்டி பகுதியில் உள்ள ஒரு கருவேல மரக்காட்டுக்குள். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த காட்டுக்குள் இரத்தத்தில் உறைந்திருந்த முண்டத்தையும் மதுபான கடையில் கிடந்த தலையையும் மீட்டிருக்கிறார்கள். உடலோடு தலை ஒத்துப்போனதால் சடலத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் கொல்லப்பட்ட நபர் குறித்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் கொல்லப்பட்டவர் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்த கொக்கி முருகேசன் என்று தெரிய வந்தது. 62 வயதான முருகேசன் ஒரு திமுக பிரமுகர். அவரது குடும்பத்தினரை அழைத்து அடையாளம் காட்டிய பிறகு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நடந்த கொலைக்கான காரணம் என்ன என்று அறிய விசாரணையை தொடங்கினார்கள். முருகேசனுக்கு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா? தலையை துண்டித்து கொள்ளும் அளவிற்கு என்ன பகை இருந்தது? ஏன் முண்டத்தை ஒரு இடத்திலும் தலையை வேறொரு இடத்திலும் வீச வேண்டும் போன்ற பல புரியாத புதிர்களோடு விசாரணை வேகமெடுத்தது. சிசிடிவி காட்சிகளையும் செல்போன் சிக்னல்களையும் வைத்து தேடியதில் தேவன்குறிச்சியைச் சேர்ந்த ராஜசேகர், பென்னி என்ற பார்த்திபன், விஜய் கருப்பசாமி, தருமதுரை ஆகியோரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்ய சென்றிருக்கிறார்கள். போலீசார் வருவதை அறிந்து அவர்கள் தப்பி ஓட முயன்றபோது ராஜசேகர், பென்னி, விஜய் ஆகிய மூவரும் தவறி கீழே விழுந்ததில் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. மூவரையும் சுற்றி வளைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மற்ற இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். சிகிச்சை முடிந்த பின் அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் மகனை பழிவாங்க தந்தையை கொன்ற பயங்கரம் தெரிந்திருக்கிறது. அதுவும் 1000 ரூபாய் வட்டி பணத்திற்காக. கொல்லப்பட்ட முருகேசனின் மகன் மணி, இவரது நண்பர்தான் தற்போது கைது செய்யப்பட்ட ராஜசேகர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மணி தனது இருசக்கர வாகனத்தை ராஜசேகரிடம் அடமானம் வைத்து 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். சமீபத்தில்தான் அந்த கடனை திருப்பி கொடுத்துவிட்டு வாகனத்தை மீட்டுள்ளார். ஆனால் வட்டி பணம் 1000 ரூபாயை தரவில்லை என நண்பர்களுக்கிடையே பகை மூண்டு தகராறாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி அன்று மணி அவரது நண்பர்களான சரவணன், சங்கர், பூமர் சரவணன் ஆகியோருடன் சென்று டி கல்லுப்பட்டி பேரையூர் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையில் மது குடித்துக் கொண்டிருந்த ராஜசேகர் மற்றும் பென்னி ஆகிய இருவரையும் அரிவாளால் வெட்டியிருக்கிறார்கள். இதில் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து சரவணன் மற்றும் சங்கர் ஆகிய இருவரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மணி மற்றும் பூமர் சரவணனை வலை வீசி தேடி வருகின்றனர். இதற்கிடையில் வெட்டப்பட்ட ராஜசேகர் மற்றும் பென்னி மீது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் 10க்கும் மேற்பட்ட அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பல கேசுகளை வாங்கி ஊருக்குள் ரவுடியாக வலம் வரும் தம்மையே வெட்டிய கும்பலை விடக்கூடாது என ராஜசேகரும் பென்னியும் முடிவெடுத்துள்ளனர். இதனால் மணிக்கு ஸ்கெட்ச் போட்டு தேடி இருக்கிறார்கள். மறைந்திருக்கும் மணியை வெளியே வரவழைக்க மணியின் தந்தை முருகேசனிடம் சமாதானம் செய்து கொள்ள தூது விடுத்துள்ளனர். இதனை நம்பி முருகேசன் கடந்த சனிக்கிழமை மதியம் கல்லுப்பட்டி அடுத்த மங்கம்மாள்பட்டி சுடுகாடு அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு தனிமையில் சென்றிருக்கிறார். அங்கே பொருளோடு காத்திருந்த ராஜசேகரன் கோ முருகேசனுக்கு மது ஊத்தி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது.
போதை தலைக்கேறியதும் முருகேசனிடம் தகராறு செய்த ராஜசேகரும் அவரது ஆட்களும் கத்தியால் அவரது கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். பின் தங்களது கெத்தை காட்ட உடலை மட்டும் அங்கேயே போட்டுவிட்டு தலையை 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மதுபான கடை அருகில் வீசி சென்றதாக போலீசிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ராஜசேகர், பென்னி, விஜய், கருப்பசாமி, தர்மதுரை ஆகிய 5 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உண்மையில் இந்த கொலைக்கு 1000 ரூபாய் வட்டி பணம்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா? கொல்லப்பட்ட முருகேசன் திமுக பிரமுகர் என்பதால் அரசியல் ரீதியான காரணத்தில் கொலை நடந்ததா என்றும் விசாரித்து வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.